size of nanoparticles. The word nano has been derived from the Greek word nanos, which is designated to represent billionth fraction of a unit. For instance, 1 nanometer equal to 1 divided by million meter. Can you imagine how small is a nanoparticle? ஒரு நானோமீட்டரே இந்த வேல்யூ அப்படின்னா அப்போ பாருங்கள் நானோமீட்டர் வந்து எவ்வளோ வந்து சின்ன சைஸில் இருக்கும் அப்படின்றது. இந்த நானோ அப்படின்றது வந்து க்ரீக் வேர்ட்லேருந்து வந்தது. நானோ அப்படின்னா டிசைனியேட்டட் அப்படின்னு அர்த்தம். இது வந்து எப்படின்னா ஒரு யூனிட்டோட பிரில்லியன்ட் ஃப்ராக்ஷன் வந்து குறிக்கிறது. ஒரு யூனிட்டை பில்லியனால் டிவைட் பண்ணுறது. அந்த மாதிரியான ஒரு ஃபார்முலாவில் தான் வந்து இந்த நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும். The following examples may help to illustrate how small the nanoscale. இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த நானோ பார்ட்டிகல்ஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 1 நானோமீட்டர்னா nm நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இஸ் 10 to the power minus 9 or 0.0000000001 மீட்டர். இதான் ஒரே ஒரு நானோ பார்ட்டிகளோட வேல்யூ தான். A nanometer and the meter can be understood as the same size differences between golf ball and the earth. இந்த ஒரு நானோமீட்டர் அப்புறம் மீட்டரை வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஒரு கால்ஃப் பாலோட சைஸுக்கும் ஒரு ஏர்த்துக்கும் என்ன ஒரு சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குமோ அதான் வந்து இந்த நானோமீட்டருக்கும் மீட்டருக்கும் உள்ள சைஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதாவது ரொம்ப சைஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கும். நானோமீட்டர் அப்படின்றது ரொம்ப 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 கம்மி. Our nails grow 1 nanometer each second. ஒரு செகண்டில் நம்மளோட நகம் வந்து எவ்வளோ வளரும் அப்படின்னா இந்த ஒரு நானோமீட்டர் நம்ம வேல்யூ பார்த்தோம்ல அந்த மீட்டருக்கு வந்து வளரும். 1 செகண்டில் நம்மளோட நெயில்ஸ் வந்து. The virus most usually responsible for the common cold as a diameter of 30 nanometer. நமக்கு வந்து வைரஸ் ஃபீவர்ஸில் வந்து வருது பாருங்கள். ஒரு காமன் வைரஸ்னால நம்ம கேட்குற சாதாரண ஜலதோஷம் இருக்குல்ல, அதாவது காமன் கோல்டு. இது வந்து 30 நானோமீட்டர் டயாமீட்டர் அளவில் இந்த வைரஸோட 30 நானோமீட்டர் டயாமீட்டர்னால தான் நமக்கு வந்து இந்த ஜலதோஷம் வந்து ஏற்படுது. A cell membrane is around 9 nanometer across. செல் மெம்பரைன் இருக்குல்ல, ஒரு செல்லுக்கு அவுட்டர் பார்ட்டில் இருக்குல்ல, அது வந்து 9 நானோமீட்டர் அக்ராஸ் அது வரைக்கும் அதோட லென்த் வந்து இருக்கும். செல் the DNA double helix is 2 nanometer across. டிஎன்ஓட வெளிப்புறத்தில் இருக்கிற ஹெலிக்ஸ் வந்து 2 நானோமீட்டர் வரைக்கும் அளவு உடையது. அடுத்து ஒரே ஒரு நைட்ரஜன் ஆட்டமோட டயாமீட்டர் எவ்வளோனா 0.2 நானோமீட்டர். அதாவது ஒரு நானோமீட்டருக்கு கம்மியான அளவு தான் ஹைட்ரஜன் ஆட்டமோட டயாமீட்டரே. அப்போ பாருங்கள், அப்போ அதோட டயாமீட்டர் வந்து ரொம்ப கம்மியாக வந்து இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்?